வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். A to B ஸ்டைலில் சூப்பரான கார கொழுக்கட்டையும் A to B ஸ்பெஷல் முந்திரி தேங்காய் சட்னி. A to Bயில் இந்த சட்னினாலே அவ்வளோ ஃபேமஸ். ஸோ இந்த ரெண்டு ரெசிப்பியும் எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு சில்லான கிளைமேட்டாக இருக்குது. சம்மரில் ஆப்போசிட்டான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க இது. இது செய்கிறதுக்காக ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தை, அதாவது ஒரு கடாயை, நான் வந்து கேஸ்ட் அயர்ன் கடாய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தி பொரிய விட்டுடலாம். இது கூட தாளிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா துருவின இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாமே சேர்த்தி நம்ம பொரிய விட்டுடலாங்க. கடுகு பொரிஞ்சதும் இதெல்லாம் சேர்த்தி லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எண்ணெயில் இறங்கணும். இதுக்கு அடுத்தது அரை வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தில் பாதி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கம்மியாக வெங்காயம் சேர்த்துனா போதுங்க. இதை சேர்த்திட்டு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாற வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஜஸ்ட்டு கண்ணாடி பதத்துக்கு வரணும், அவ்வளோதாங்க. ஒரு 10 கருவேப்பிலையை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இது கூட சேர்த்திருக்கேன். இந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொழுக்கட்டையில். இதையும் சேர்த்தி நம்ம அப்படியே வந்து வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்துருக்கேங்க. இது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்படியே உதறனோன்னா அந்த விதை எல்லாமே வெளியேறிடும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு மீதம் இருக்கிற மிளகாயெல்லாம் இதில் சேர்த்திடலாம். இதோட ஃப்ளேவரும் அமேசிங்காக இருக்குங்க இந்த கொழுக்கட்டையில். நம்ம அப்படியே கொழுக்கட்டையில் இந்த மிளகாயோட நம்ம அப்படியே மென்று சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். லேசாக இதை வதக்கி விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு நான் இட்லி ரவை எடுத்திருக்கேங்க. இட்லி ரவைனா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இது கொஞ்சம் பெரிய சைஸ் ரவையாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கெட்லேயே உங்களுக்கு இட்லி ரவான்னு எழுதியிருக்கும். நார்மலாக உப்புமா ரவையும் இருக்குது. இது வந்து இட்லி ரவை. இது வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உப்புமா ரவையிலையும் இது செய்யலாம், பட் அது வந்து ஃபைனாக இருக்கும், அவ்வளோதாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அரிசியை வந்து இட்லி அரிசியை வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா அதை காய வச்சுட்டு மிக்சியில் நீங்கள் வந்து அரைச்சி ஒரு கொரப்பாக ஒரு கோர்ஸ் பவுடராக எடுத்துகிட்டு இதே மாதிரி கொழுக்கட்டை ப்ராசஸை நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ரவையும் சேர்த்திட்டு நம்ம அப்படியே ஃப்ளேமை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சமாக இது சூடு ஏறினதுமே ஃப்ளேமை நான் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேங்க. கலர் சேஞ்ச் பண்ணாமல் நல்ல ரவை வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வறுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நல்லா பருப்பு பெருசாகிடுச்சு ஊறினதுனால. A to B கொழுக்கட்டை அப்படின்னாலே ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக நான் இது தாங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கா என்னன்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. பட் நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் A to Bயில் கொழுக்கட்டையில் நிறைய பாசிப்பருப்பு வரும். கொஞ்சமாக அந்த கொழுக்கட்டையை உடைச்சா கூட நிறைய பாசிப்பருப்பு வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணும்போது இதுவும் நல்லா சாஃப்டாக அப்படி ஸ்டீம் ஆகி வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க. இது நல்லா ரவையோடு சேர்த்திட்டு வறுத்துட்டு அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நல்லா அந்த ஒயிட் பார்ட் மட்டும் சேர்த்திக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கணுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1/2 கப் ரவைக்கு இப்போ 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கோம். உப்பையும் சேர்த்திக்கலாம். இந்த பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் எதுவுமே வந்து நம்ம அதிக நேரம் வறுக்கவே வேண்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம மிக்சிங் மட்டும்தான் பண்ணுறோம். எதுவுமே வந்து வாசனை வர வரைக்கும் வறுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு வீடியோவை வந்து எடிட் பண்ணாமல் காமிச்சிருக்கேன். இந்த டைம் தான் நம்ம வறுக்கணும், போதுமானது. இப்போது 1 பங்கு ரவைக்கு 2 பங்கு தண்ணி அளவுக்கு நான் இங்கே வந்து 3 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். சுடு தண்ணி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி சுடு தண்ணி போட்டு தான் நம்ம கிளறணும். ஃப்ளேமை கம்மியிலேயே வச்சுட்டு அது கொஞ்சம் கையில் தெரிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக கிளறணுங்க. ஜஸ்ட்டு நம்ம கட்டி இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா போதும். இப்போ நான் ஃப்ளேமை வந்து ஹை பண்ணிட்டேன். எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் ஹை பண்ணிட்டேன். ப்ராசஸ் மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சு. கடைசியாக மட்டும் 1/4 கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கிளறும் போது தான் இது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக கிளறிக்கோங்க. அதுக்கு அடிகனமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப நம்ம குக் பண்ணலாம் வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணவும் போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. கரெக்டாக தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நம்ம ஆற விட்டுறணும். ஃபுல்லாக ஆற வைக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். கொழுக்கட்டையை பிடிச்சி நீங்கள் ஸ்டீமரில் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை எடுத்து, அதாவது இந்த கலவையை எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அந்த தட்டில் நம்ம வச்சுட்டே வரலாம். நம்ம ரொம்ப ஆற விட்டுட்டோம்னா அது உதிரியாக போயிடுங்க. அது வந்து நார்மலாக உப்புமா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக பிடிச்சோன்னா அது கொழுக்கட்டை மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் நம்ம ஸ்டீம் பண்ணால் போதுங்க. இப்போ இந்த டைமில் அந்த சூப்பரான முந்திரி சட்னியை அரைச்சி எடுத்துடலாம். மிக்சியில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்திக்கலாங்க. ப்ரௌன் பார்ட் இல்லாமல் நல்லா அந்த வெள்ளை பகுதி மாதிரி மட்டும் பூ மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கணும். இது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். A2B சட்னினாலே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லைங்களா? காரமே இல்லாமல் ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் முந்திரி சேர்த்திக்கலாம். கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்தணுன்னா போதுங்க. இதில் முந்திரி தான் அதிகமாக சேர்த்தணும். இதோட இனிப்பு தான் சட்னி இனிக்க இருக்கும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன். 1 சேர்த்துனா கூட போதுமானது. 2 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி மிக்சியை வந்து ஒட்டுக்காக ரன் பண்ணாமல் பல்ஸ் மோட்லையும் அப்புறம் ஸ்பீட் 1ல் ஒரு 20 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ரன் பண்ணி சூடு ஏறாமல் இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா நைஸாக. அப்போ தான் இது நல்ல ஒரு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் இருக்கும். இதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகும், ஒரே ஒரு சிட்டிகை சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிப்புக்காக, இது எல்லாமே சேர்த்தி நல்லா பொரிய விட்டுடலாம். சூப்பராக நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அந்த வாசனை எல்லாமே நல்லா வரும். அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம அப்படியே சட்னியில் சேர்த்தி கலந்துட்டோன்னா A2B ஸ்டைல் சட்னி ரெடி. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட கொழுக்கட்டையும் ஸ்டீம் ஆகி ரெடியாக இருக்குது. பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. நல்ல ஒரு காம்பினேஷன் இது. இந்த கொழுக்கட்டை கூட இந்த சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்கும். கிளைமேட் செம்மையாக ஒரு நல்ல சில்லுன்னு இருக்குது. ஸோ எல்லாருமே இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட வீட்டில் எல்லோரும் செஞ்சு ஒரு 2 கொழுக்கட்டையும் கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜில் தாட்ஸ் குக்ஹவுஸுங்கிற ஐடியில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. சூப்பரான இந்த கொழுக்கட்டை டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது உள்ளே பார்க்கும்போது. ஆனால் ஃபுல் கொழுக்கட்டையும் நல்லா அந்த பிடிப்பாக இருக்குது. கொஞ்சம் கூட உதிரி ஆகலை. சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா. சூப்பராக இருக்குங்களாம்மா. ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மா இது வந்து கிட்டத்தட்ட சிம்பிளாக ஒரு உப்புமாவோட ப்ரொசீஜர் தான். ஆனால் உப்புமாவாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.